ஹலோ, வெல்கம் டு கிரேஸ்ஃபுல் ஃப்ளேவர்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மசாலா வதக்கி வைக்கிற மீன் குழம்பு. 3 அயலையும் ஒரு கிழங்கு மீன், சீலா மீனுன்னு சொல்லுவோம்ல, அதையும் வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு போட்டு அரை மணிக்கு விரவி வைக்கணும். மொத்தம் 1/2 கிலோ இருக்கும். இதுக்கு 10 சின்ன வெங்காயமும் 2 பெரிய சைஸ் தக்காளியும் கொஞ்சம் கறிவேப்பிலையும் 5 பல்லு பூண்டும் 2 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மல்லிப்பொடியும் 1/2 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடியும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் இதுவரை பார்த்தது வதக்கி அரைக்கிறதுக்காக. இப்போ குழம்புல ரெடி பண்ணுறதுக்காக ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயத்தை தோலி எடுத்து சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். 5 பல்லு பூண்டும் ஒரு லெமன் சைஸு புளியை எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்குறோம். மசாலா அரைக்க ரெடி பண்ணுவோம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி அந்த பூண்டு சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கணும். இது வெங்காயமும் பூண்டும் கொஞ்சம் கண்ணாடி மாதிரி ஆன உடனே வதங்கி கண்ணாடி மாதிரி ஆகும்போது கருவேப்பிலையும் போட்டு தக்காளியை போடணும். வெட்டி வச்சுருக்கிற 2 பெரிய தக்காளி வச்சுருக்குறோம்ல, அந்த தக்காளியையும் போட்டு உப்பும் போட்டு வேக வைக்கணும். தக்காளி போட்டுட்டு உப்பு போடும்போது சீக்கிரமாக நமக்கு வதங்கி கிடைக்கும். நல்லா வதக்கி எடுத்துட்டு தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த பொடியெல்லாம் போடணும். போட்டு அந்த பச்சை மணம் வத்தல் பொடி மல்லிப்பொடியோட பச்சை ஸ்மெல் மாறுறது வரை வதக்கணும். வதக்கிட்டு அடுத்து அதை ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் எடுத்து நல்லா மை போல் அரைச்சி வச்சிடணும். வச்சுட்டு அடுத்து மீன் குழம்பு சட்டியில் வச்சா தான் டேஸ்ட்டாக இருக்கும். சட்டி எடுத்து வச்சு அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி வெந்தயம் போடணும். வெந்தயமும் கடுகும் போடலாம். வெந்தயம் போட்டு வெந்தயம் கொஞ்சம் சுமந்து வரும்போது பூண்டை போடணும். நம்ம 5 பல்லு பூண்டு உரிச்சு வச்சுருக்குறோம்ல, அதை 2 கட் பண்ணி வச்சுட்டு அதை போடணும். அது போட்டதுக்கப்புறமா அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை போடணும். சின்ன வெங்காயம் தான் போடணும். அப்போ தான் மீன் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய வெங்காயத்தை விட. அது நல்லா கண்ணாடி மாதிரி சுமந்து வதங்கணும். அது நம்ம முதல்ல அரைக்கிறதுக்கு கண்ணாடி மாதிரி ஆனால் போதும். இது நான் கொஞ்சம் சுவக்கிற மாதிரி வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை எடுத்து போடணும். போட்டு அதில் அந்த மிக்சி ஜாரையே கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றணும். அதுக்கப்புறம் புளி ஊற வச்சு வச்சுருக்குறோம்ல, அதையும் பிழிஞ்சு ஊற்றணும். ஊற்றிட்டு தேவையான அளவு நம்ம எவ்வளோ குழம்பு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணி எடுத்து ஊற்றிக்கிடலாம். ஊற்றி நல்லா அந்த பச்சை ஸ்மெல்லெல்லாம் மாறி மீன் குழம்பு கொதித்து அந்த கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். கொஞ்சம் கட்டியாகி நம்ம மல்லிப்பொடி கொஞ்சம் அந்த உளுந்து அதெல்லாம் போட்டு வறுத்து அரைக்கிறனால இந்த நல்ல குழம்பு நல்லா கட்டி கொடுக்கும். அது மல்லிப்பொடி நான் பிறகு ஒரு வீடியோவில் போடுறேன். குழம்பு நல்லா கொதித்ததும் நம்ம மஞ்சள் பொடி மிளகு பொடி உப்பு போட்டு கொஞ்சமாக விரவி வச்சுருந்து அந்த மீனை எடுத்து நம்ம குழம்புல போடணும். போட்டதுக்கப்புறமா ரொம்ப கிண்டக்கூடாது, மீன் பொடிஞ்சு போயிடும். கொஞ்சமாக குலுக்கி வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு மீன் குழம்பு நல்லா கட்டியாகி எண்ணெய் எல்லாம் மிதந்து வரும்போது உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஆஃப் பண்ண வேண்டியதான். மீன் குழம்பு ரெடி. இது மீன் குழம்பே சாப்பிடாத பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இன்னும் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.